இந்த முதல் வீடியோவில் இந்த இஷ்யூ பற்றி பார்த்துனாங்க. அதில் வந்து உங்களுக்கு என்ன இஷ்யூ வந்ததுன்னு தெரியும். நான் அப்லோட் பண்ணிக்கல வந்து அந்த இதுவே ஒர்க் பண்ணல. ஸோ அது என்ன ரீசன் நான் ஃபைன் பண்ணிட்டு நான் பார்க்க சொல்கிறேன். அதுக்கு வந்து என்ன 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 ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இந்த பார்ப்போம் எங்களோட மெம்பர்ஸ் ஃபார்ம் போமன் எங்களோட ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட எவ்வளோ பார்த்துறேன். க்ளோஸ் ஹோல் டேப்ஸ் சரி. இப்போ இதில் வந்து பார்க்கல இப்போ எங்களுக்கு வந்து இந்த மெம்பர்ஸ் ஃபார்ம் HTML சரி. ஸோ இதில் எங்களுக்கு எல்லாம் இப்போ இது எப்படி பைண்ட் ஆகுது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து இதில் போட்டிருக்குது சரி. இது வந்து எங்களோட இப்போ என்ன டாக்குமெண்ட்டாக அவங்களோட மெம்பர்ஸ் ஃபார்ம் HTML இங்கே வந்து சரி. இப்போ இதில் விரைவில் பாருங்க நாங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ண வேண்டிய இதில் வந்து டபிள்யூ ரூட்டுக்கெலாம் வரும். ஆனால் பார்த்தீங்க என்ன இஷ்யூ வேண்டாம், நாங்கள் அப்லோட்ஸ்ன்ற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணல சரி. அதை என்ன செய்ய மாட்டா இதில் போயிட்டு நீங்கள் அட் இது நியூ ஃபோல்டர் இந்த அப்லோட்ஸ்ன்ற ஃபோல்டரில் ஒரு பேரை க்ரியேட் பண்ணணும். ஓகேண்ணே. அதோட இன்னொரு விஷயத்தை இப்போ செஞ்சு விட்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெவி ஐக்கன் வேறு இப்போ பார்த்தீங்கன்னா site.cs பாஜிக்கும் தெரியும். அப்போ அங்கே ஜேஎஸ் லிப் எல்லாம் வந்து நான் ஒரு சொன்னேன் பூட்ஸ்ட்ராப்போட வெறுமண்டு அதெல்லாம் வர்றது. அதனால் வந்து எனக்கு இதில் தேவையில்லை. இந்த ரெண்டு ஜேஎஸ்ஐயும் இந்த லிப்பையும் நான் இதில் டீட் பண்ணிவிடுவோம் சரிண்ணே. டீட் பண்ணி விட்டிங்கன்னா இது போடும் சரிண்ணே. அது எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் இப்போ பூட்ஸ்ட்ராப் பாதிக்காதபடியாக எங்களுக்கு இது ஓகே. ஸோ இதான் நான் இப்போ செய்ய சேஞ்சஸ் அப்லோட்ஸ் ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இனி வாங்க திருப்பி ரன் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ அப்லோட் ஆதா இல்லையாண்ட பற்றி நாங்கள் பார்ப்போம். இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு அதோட அந்த இப்போ இதை டேட்டா பேஸ்லேயும் நான் சேவ் ஆகணும். என்ன ஃபார்மெல்லாம் சேவ் ஆகுதுண்டு. ஓகே இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சரி. இப்போ உங்களை வந்துட்டு இப்போ மெம்பர்ஸுக்கு போயிட்டு நான் இப்போ மெம்பர்ஸை வந்து இப்போ ஆட் பண்ணுற ப்ராசஸை பார்ப்போம். ஓகே இப்போ வந்து இப்போ என்எஸ் நம்பர் சம்திங் 2 கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நேம் சம்திங் கொடுப்பேன். எடிட் பண்ணலாம் தான் நாங்கள் எடிட் செக் பண்ணி மேல் இருக்கட்டும். இப்போ இதை வந்துட்டு 3 கொடுத்துட்டு ப்ரொஃபைல் இமேஜ் சூஸ் ஃபைல் சம்திங் கொடுக்குறேன். இதில் இந்த இமேஜ் தான் இருக்குது. சேவை கொடுத்தேன்டா டேட்டா இப்போ சேவ் ஆகிடுச்சு. ஓகே இப்போ காணிங்க இப்போ டிஎஸ்டிஎஃப் இந்த டேட்டாவில் பார்த்தீங்களா புதுசாக இப்போ டேட்டா வந்திருக்கு. இப்போ வாங்க இப்போ நாங்கள் இப்போ அந்த என்ன நேமில் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கேன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ நிற்கிறது இப்போ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவாலேயே ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா ஒன்று செய்யலாம். நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம்க்கா. இப்போ சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் போய்ட்டு இப்போ ஜிம் மேப் பிரேசர் இருக்குது தானே, இதில் வந்துட்டு ஓப்பன் ஃபோல்டர் இன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு கொடுக்கலாம் தானே. கொடுத்தீங்கன்னா ஓகே இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஓகே. நான் இப்போ இந்த எங்களோட இதுக்கெலாம் எங்களோட என்ன லில்லி ஜிம் டாட் இதுக்கு தான் எங்களோட இதான் எங்களோட டேட்டா பேஸ் ஃபைல் ஆகும். இந்த ஃபைலுக்கெலாம் நான் ஓப்பன் பண்ணணும். நான் ஆல்ரெடி தான் SQLite ப்ரௌசர்ன்ற சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன் இதில் சரி. இதில் பார்க்கல இப்போ டிவி ப்ரௌசர்ன்ற சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த ப்ரௌசரில் போய் நாங்கள் என்ன செய்யலாம்டா நாங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். இந்த பார்த்துருக்க காப்பி வேணுமா? ஓகே லில்லி ஜிம் காப்பி பாத் காப்பி ஆஸ் பாத்துன்னு கொடுத்துட்டு இந்த பார்த்து நான் இப்போ எங்கள் டிவி ஓப்பன் டேட்டா பேஸில் போட்டுட்டு நாங்கள் இதில் போவோம் சரி. இதில் கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நான் அங்கே வச்சுக்கிறேன் தெரியும். நான் டெஸ்க்டாப்பில் லேர்ன் ரேசர் பேஜஸ் ஜிம் மேப் ரேசர் லில்லி ஜிம் இந்த இதுக்கு கொடுத்து ஓப்பன் பண்ண வேண்டாம். வேறு இது இல்லை பாருங்க இல்லை மெம்பர்ஸ் டேபிளாக இருக்குது. மெம்பர்ஸ் டேபிளில் ப்ரௌஸ் டேபிளுக்கு போவோம். அதில் பாருங்க இதான் இந்த விஷயம். இந்த அப்லோட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் 2.png என்ற ஃபார்ம் இல்லாமல் இருக்குது சரி. முதல்ல வந்து பாருங்க ஜோன்டோ ஜேன் ஸ்மித் .png அப்படிலாம் இருக்குது. அதில் இல்லை அதை நான் எடிட் பண்ண தான் வரும். இல்லை பேர் இதான் இல்லை எடிட் பண்ணாமல் இருக்கிறேன் மற்றபடி. ஸோ இந்த பார்த்துலாம் எங்களுக்கு இது வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இப்போ இமேஜஸ் இந்த இது இல்லை, அது எங்களுக்கு ஒரு மொக் டேட்டாவை தான் போட்டு தந்தது என்ன. அதால் அதை நாங்கள் கவனிக்கணும். அப்லோட்ஸ் என்ற பேர்லாம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ஒன்று நாங்கள் செஞ்சு விடலாம். என்னென்னா இதை நாங்கள் இப்போ இமேஜஸ்ண்டே போடலாம் சரி. இமேஜஸ் போட்டால் எங்களுக்கு இஷ்யூஸ் சால்வ் ஆகும். அப்போ அந்த பிரச்சனையை பார்ப்போம். இல்லைன்னா என்ன டேட்டா அழிக்கிறான் பிரச்சனை இல்லை. இப்போ இதான் நான் கடைசியாக போகிற டேட்டாவா இல்லை இதில் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தோம்னா இப்போ அப்லோட்ஸ் இதெல்லாம் கடைசியாக கொடுத்தது அப்லோட்ஸ் டைரக்டில் போட்டோடைய இதில் வந்திருக்கு
ஏதாவது ஒரு ஒரு அப்லோட்ஸ் இமேஜஸ் வச்சுருப்போம். ஓகே. இப்போ நாங்கள் இப்போ திருப்பி இதில் இருக்கா நீங்கள் index.htmlக்கு வந்தீங்கண்டா நான் இப்போ கமெண்ட் பண்ணிக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இப்போ அந்த கமெண்ட் எடுத்து விட்டேன்டா இப்போ எனக்கு இதில் இஷ்யூ வேறு அப்லோட்ஸ் அந்த 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 இதெல்லாம் எங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ என்னென்ன அன்கமெண்ட் பண்ணிடுவோம் இந்த லைனை. ஓகே. இதில் வந்து இப்போ மெம்பர் இமேஜ் பார்த்துட்டு வருது. ஸோ இங்கே வரைக்கலாம் பாருங்கள். இப்போ எங்களுக்கு சில வெளியில் இஷ்யூ அடிப்பார் எங்களுக்கு இமேஜ் இல்லையாண்டா. மெம்பர்ஸை கொடுத்தா வருது இப்போ வருது. ஆனால் இந்த இமேஜ் இல்லாதபடியாக அதை உங்களுக்கு காட்டையில் ஏன்னா ஃபஸ்ட் இமேஜ் இப்போ ஆனால் இந்த இமேஜ் காட்டுது பாருங்க. ஸோ இதான் வந்து நாங்கள் வந்து செஞ்சுருக்கிற இந்த சேஞ்சஸாக இங்கே இருக்குது. இல்லை நீங்கள் பார்க்கல இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் இப்போ இந்த அப்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா string.sh.2.png இமேஜும் அப்லோட் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் வேணும்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தா இது இருக்கா எடிட் ஆப்ரேஷன் இருக்கா எதாக மாற்றி பார்ப்போம். சரி இப்போ மெம்பர்ஸ் கொடுத்துட்டு இப்போ எடிட்டுக்கு போவோம். எடிட்டில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இஷ்யூண்டா இப்போ பழைய டேட்டாக்கள் வந்து லோட் ஆகலை அப்படியான இஷ்யூகள் இருக்கேன்னு. ஸோ இப்போ பழைய டேட்டாவும் லோட் ஆகிற மாதிரி தான் நான் செய்யணும். ஆனால் சம்திங் இப்போ இதில் இப்போ இப்படி இஷ்யூன்றது நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாமன்றபடி பார்க்கணும். சரி. ஸோ இப்போ இது என்ன இஷ்யூன்றதுனா ஒரே ஃபார்மை பாதிக்கிறபடியாக இப்போ டேட்டாக்கள் லோட் ஆகிற மாதிரியான ஆப்ரேஷன் வந்து இல்லை செய்யலை. அதான் இல்லை பிரச்சனையாக இருக்குது. இல்லை வந்து இப்போ என்ன டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இல்லை வந்துட்டு லாஸ்ட் சம்திங் கொடுத்துட்டு இதை நான் பார்ப்போம். இதை கொடுத்துட்டு அப்புறம் இப்போ ப்ரொஃபைல் இமேஜும் இல்லாதபடியாக என்ன செய்யும்போது இயலாது. இப்போ பழைய டேட்டாவை ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும். பார்த்தீங்களா இதான் இல்லை இஷ்யூவாக இருக்குது. இப்போ இதே மாதிரி பிரச்சனை இருந்தது. இப்போ அந்த மெம்பர் ஐடி எல்லாம் ஒழுங்காக செட் ஆகலை. ஸோ இப்போ இது ஒரு இப்போ எயிட்லேயும் நாங்களுக்கு வந்து இல்லை இஷ்யூவாக இருக்குது. இப்போ இதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். ஆனால் நான் இப்போ எனக்கு தேவையான அந்த விஷயத்தை இப்போ நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக அவங்களுக்கு எப்படி ஒரு ரெசிபிஸ் க்ரியேட் பண்ணுறது அதுக்குரிய விளக்கங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பார்த்து அடுத்த இப்போ பக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணுற மூலமாக நான் இதை இன்னும் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். தேங்க்யூ.